ஹாய் ஃபேம்! வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ஜி2பி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கார்னாலே வந்து டெஸ்லா அப்படின்ற கார் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா டெஸ்லா வந்து மத்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாரி இல்லாம இது டிசைனே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அதோட அதுல இருக்க டெக்னாலஜி, அப்புறம் அது போன ஹை ஸ்பீடு, அதுக்கப்புறம் மெயினா ஆட்டோ பைலட். எலான் மஸ்க் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னா சாதாரண கார் மாரி மட்டும் இல்லாம இந்த மாரி இவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. ஆனா டெஸ்லாவே பீட் பண்ற மாரி ஒரு கார் வந்திருக்கு. 1 இல்ல 2 கார் வந்திருக்கு. அந்த கார் என்னடான்னா குதிக்குது, சுத்துது, டான்ஸ் ஆடுது. அது மட்டும் இல்லாம தண்ணீலயும் மிதக்குது. இந்த கார் எல்லாம் எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னா BYDன்ற கம்பெனி தான். அதோட அந்த 2 மாடலோட பேர் என்னன்னா யங்வாங் U8 அப்புறம் யங்வாங் U9. இந்த 2 மாடல் தான் வந்து இவங்களோட பெஸ்ட் மாடலா இருக்கு இப்போதைக்கு. இந்த BYDன்ற பேரை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்கன்னா இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி செய்யறதுக்கு தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க கம்பெனியை. அதுக்கப்புறம் இவங்க உலகத்திலேயே மிகப்பெரிய எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரர் ஆயிட்டாங்க. இவங்க பண்ண அந்த 2 கார் U8 அண்ட் U9 இருக்குல்ல, அது பக்கத்துல எந்த காரும் நிக்க முடியாது. ஏன் டெஸ்லாவே கூட நிக்க முடியாது. அதே வந்து பீட் பண்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க இந்த 2 மாடல்லயும். ஃபர்ஸ்ட் வந்து U8 பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு லக்ஸூரி எஸ்யூவி. அதாவது இந்த ஆர்மி டேங்க் இருக்குல்ல, ஆர்மர்ட் டேங்க். அதையும் ஸ்பேஸ் ஷிப்பையும் கம்பைன் பண்ண எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் அதோட ஃபீச்சர்ஸ்லாம். இதுல முக்கியமானது என்னன்னா, ஒரு வீலுக்கும் ஒரு மோட்டார். அதாவது 4 எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு தனித்தனியா. எல்லா வீலும் சுத்துறது மட்டும் இல்லாம, தனித்தனியா நம்ம அந்த வீல வந்து ஆப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டயர் மட்டும் பள்ளத்துல மாட்டிக்கிச்சுன்னா, 3 டயர யூஸ் பண்ணி நம்ம கார வெளில எடுத்துறலாம். யார் ஹெல்ப்பும் இல்லாம. அதோட இது வந்து டேங்க் மாரி சுத்தம் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ வந்து நீங்க ஏதாவது பார்க்கிங் ஸ்பாட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, முன்னாடியும் போ முடியாம, பின்னாடியும் போ முடியாம, இந்த கார் யூஸ் பண்ணி ஈஸியா வந்துரலாம் வெளில. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார் வந்து 3 வீல்ல ஓட்டலாம். சப்போஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு வீலுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்பேர் வீல் இல்ல. சோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம், 3 வீல் வச்சே ஓட்டலாம். பட் நம்ம வந்து அப்போ பார்த்து பொறுமையா ஓட்டணும். இந்த U8ஓட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா 1200 ஹார்ஸ் பவர். அதாவது 0 to 100 வந்து 3.6 செகண்ட்ஸ்லயே வந்துரும். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, இது வந்து தண்ணியில மிதக்கும். அதாவது போட் மாரி இல்ல. இப்ப ஏதாவது ஃப்ளட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்லயே ஃப்ளோட் ஆகி போய் ஒரு சேஃப் ஸ்பாட்டுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து U9. இது வந்து இவங்களோட சூப்பர் கார் மாடல். U8லயே வந்து யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு தான் பண்ணிருக்காங்க. U9 அதை விட பயங்கரமா இருக்கும். அதாவது இது வந்து மார்வல் மூவிஸ்லயே வந்து இந்த மாதிரி கார்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பயங்கரமா வச்சிருப்பாங்க இந்த காரை. ஏன்னா அதோட டிசைன், இன்டீரியர், அதுல யூஸ் பண்ண சஸ்பென்ஷன், நான் அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்றேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்குன மாதிரியே இருக்கும். அதுல என்ன சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டைசஸ் எக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு ஒன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, கார் குதிக்கும். ஏதாவது பள்ளம் வரும்போது இல்ல ஏதாவது ஆணி கீனி கொட்டி வச்சிருப்பாங்கல்ல படத்துல வர மாதிரி, அதை ஏதாவது கொட்டி வச்சிருந்தாங்கன்னா கார் வந்து அதை டிடெக்ட் பண்ணி அதுவே குதிச்சு தாண்டிடும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கார் டான்ஸ் ஆடும். அதாவது நாய் மேல தண்ணி பட்டுருந்தா எப்படி உதறிவிடும், அந்த மாதிரி உதறிவிடும். இது எங்க யூஸ் ஆகுதுன்னா, ஸ்னோஃபால் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்னோஃபால் இருந்துட்டே இருக்கறனால அப்பப்போ தள்ளி விட முடியாதுல்ல. நம்ம வந்து அந்த ஃபீச்சர் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம்னா ஸ்னோ இருக்கும் போது அதுவே வந்து ஆட்டி விட்டுரும். அது வந்து நமக்கு ஒரு வேலையாவே இருக்காது ஸ்னோ தட்டி விடுறது. இது மட்டும் இல்லாம ரோடு வந்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த கார் வந்து அவ்வளவு ஸ்டேபிளா ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, அதாவது இந்த U9க்கு 1300 ஹார்ஸ் பவர். அதாவது 0ல இருந்து 100க்கு வந்து 2.36 செகண்ட்ஸ்ல போயிடும். டெஸ்லா வந்து இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் பொறுமையா தான் எவால்வ் ஆகுது. அதோட வந்து இவங்க அப்டேட் தரதுன்னு பார்த்தா சாஃப்ட்வேர் ரிலேட்டடா தான் இருக்கு. ஆனா BYD என்ன பண்றாங்க, ஃபுல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில வர மாதிரி அவ்வளவு ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோட டெஸ்லாவோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா ஃபுல் மினிமலிஸ்டிக் டிசைனா தான் இருக்கும். அதாவது கிளீனா இருக்கும். அதோட ரொம்ப பிளெயினா தான் இருக்கும். ஆனா U8ஓட இன்டீரியர்னு பார்த்தோம்னா லக்ஸூரியோட டெக்னாலஜியும் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதோட இன்டீரியர் பெரிய ஸ்கிரீன், அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட்டிங், ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே, அப்புறம் சீட்டிங் அட்ஜஸ்டபிளா இருக்கும். அப்புறம் பேக் சீட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது U8 வந்து பார்க்க மாடர்னா மட்டும் இருக்காது, ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்கும். இப்போ பிரைசிங்னு பார்த்தோம்னா டெஸ்லா மாடல் எக்ஸ்பிளைட் வந்து $108,000 வருது. BYD U8 வந்து $150,000. அதோட U9 வந்து $230,000 வருது. இவ்வளோ ஃபீச்சர் அண்ட் டெக்னாலஜி லோடடா இருக்கும் போது கண்டிப்பா காஸ்ட்டும் வந்து லோடடா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்லாவோட இன்னொரு மெயின் ஃபீச்சர் வந்து ஆட்டோ பைலட். அதுக்கு வந்து இருந்தாலும் சில லிமிடேஷன் இருக்கு. BYD அவங்களோட அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் சொல்லிட்டு டெவலப் பண்றாங்க. பட் அது வந்து ஃபுல்லி அட்டானமஸ் கிடையாது. அது வந்து இப்போதான் இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்லா வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இந்த மாதிரி சாதாரணமா எல்லா கார் மாதிரியும் இருக்க தேவையில்ல, இந்த மாதிரி ஹைஃபையா சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லா காமிச்சிருக்கு. ஆனா BYD வந்து நீங்க ஹைஃபையா மட்டும் இருக்க தேவையில்ல, நாங்க சைஃபையா கூட எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க.
கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கார் வாங்குனா என்ன ஸ்பீட் போகுது அந்த மாரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்ற மாரி தான் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். வண்டின்னு மட்டும் இல்லாம அது வந்து ஒரு பெட் மாரியும் ஆக்கிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? டெஸ்லா தான் வந்து கிங்கா இருக்கா? இல்லன்னா பிஒய்டி அதுக்கும் மேல இருக்குதா? இதுல எது பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Until then, bye.